ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபு ஒர்க்கான கம்பெனி தான் இது. ஸ்கூட்டரும் சரி பைக்கும் சரி ஒரே சேம் தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செக் பண்ணி பண்ணுறது தான். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இதுமாரி செல்ஃபு ஒர்க் ஆகணும் பண்ணலான்ட்டு. நான் வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்களே. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செல்ஃபு மோட்ரு வேறு அதர் கம்பெனி ஒன்று போட போகிறோம். ஓகேங்களா? அதுவும் செம்ம குவாலிட்டி, அதுவும் ஒரிஜினல் தான். ஓகேங்களா? ஒரு ரேட்டு ஒரு 2300 ரூபா செல்ஃப் மோட்டர்னா, இந்த செல்ஃப் மோட்ரு 500 ரூபா 800 ரூபா கம்மியாக இருக்கும். நீங்களும் இதுமாரி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செல்ஃபு கம்பெனி தான். இந்த வெளில வந்து செல்ஃப் ஒர்க் ஆகல. நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதால திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது. இப்போ வந்து பாருங்கள், கீ போட்டாச்சு. பேசுகிற சவுண்ட் வந்து லேட்டாக கேட்கும். அது பாருங்கள் போட எதுங்களா. இந்தமாரி சவுண்டு வந்தாவே 99% அது மோட்டர் தாங்க ப்ராப்ளம். ஓகேவா? ஏன்னா சுவிட்ச் நம்ம மாற்றி வைக்கலாம். ஏன்னா சுவிட்ச் வந்து லைன் இதில் வருது. ஓகேங்களா? இந்த லைனு நம்ம மோட்டருக்கு போகல. ஓகேங்களா? மோட்டருக்கு போகுது, மோட்டர் தான் ஒர்க் ஆகலை. இப்போ இதில் வர லைன் வருது பாருங்கள், திரும்ப போடு. ஓகே, சுவிட்சில் இந்த லைன் இதில் வருது. இதில் வந்து மோட்டருக்கு போது அந்த மோட்டர் தான் ரன் ஆக முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டர் தான் கன்ஃபார்மாக பண்ணுறதுக்கு இந்த ரிலேவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்ட் பண்ணி பார்ப்போம். டைரெக்ட் பண்ணி செல்ஃப் எடுத்துச்சுன்னா ஓகே, இந்த ரிலே வச்சு போட்டு வேறு போட்டாவே சரியாயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம டைரெக்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இதில் நம்ம டைரெக்ட் பண்ணோம். கீ ஆன் இருக்கும், டைரெக்ட் பண்ணுவோம். இல்லை சுத்தமாக இதுவும் இருக்காது, ரெஸ்பான்ஸே இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம மோட்டர் தான் 100% மாற்றுவோம். இப்போ இந்த வண்டிக்கு என்ன மோட்டர் போட போகிறோம், எந்த கம்பெனி மோட்டர் போட போகிறோம், அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ செல்ஃப் ரிலே பஸ்ஸே போடுறது அதர் பிராண்டு மோட்டர் தான். ஆனால் அதுவும் கம்பெனி மோட்டர் தான். ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செல்ஃபு மோட்டர் மாற்ற வேண்டியதாக இருந்தால் இந்த கம்பெனி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ரேட்டும் கம்மி, குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பழைய மோட்டர் நான் கேட்டுருவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூட்டருன்றதில் ஸ்கூட்ரு மேக்ஸேஜ் எந்த வண்டிக்குமே, பைக்காக இருந்தாலும் சரி, செல்ஃபு மோட்டர் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஓகேவா? அதை செக் பண்ண இப்போ நம்ம செக் பண்ணுறது தான் பேசிக் செக்கப்பு. இதில் வந்து மோட்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வேறு மோட்டர் பண்ணோம். ஓகே, இப்போ நான் கட்டி எடுக்கிறேன். ஓகே, இந்த மோட்டர் நம்ம வெளில எடுத்துக்கலாம். இது 8ஆம் நம்பர் போல்டு வரும். ஓகேங்களா? அதனால் கட்டி எடுத்து வேண்டியதான். ஸ்கூட்டர்னாவே கொஞ்சம் கஷ்டம்தான். பேனல் எல்லாத்தையும் கட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒன்று ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. எத்தனை நம்ம மோட்டர் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே லைன் கொடுத்தா போகிறோம். சரி, மோட்டர் கட்டியாச்சு. இப்போ நம்ம புது மோட்டர் வருவோம். இதாங்க லூகாஸ் டிவிஎஸ். இப்போது இந்த பிராண்டு தான் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகுது செல்ஃப் மோட்டர்லேயே. ஓகேங்களா? செல்ஃப் மோட்ரு இந்த கம்பெனி லூகாஸ் டிவிஎஸ் தான் நிறைய வர்றாங்க. இது கண்டிப்பாக 100% ஒரிஜினல் பக்கா மோட்ரு இது. இப்போ நீங்கள் கம்பெனிலே நீங்கள் வாங்குறதான்னு பார்த்தா 2300 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சு வருது. ஓகேங்களா? இந்த டிவிஎஸ் குரூப் பண்ண ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக பண்ணுறதால இது குறைஞ்சபட்சம் 1500 ரூபா முடிக்கலாம். எல்லா வண்டிக்குமே நீங்கள் ஒரு இடத்துல விசாரிக்கும் போது 3000 ரூபா சொல்கிறாங்களா மோட்ரு, இவங்ககிட்ட பார்த்தா 1700 ரூபா 1800 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குமே. எப்படி பார்த்தா ஒரு 1000 ரூபா மேலே கம்மியாகிடும். அதுமாரி உங்கள் வண்டியில் எதனா மோட்டர் எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டிவிஎஸ் லூகாஸ் இந்த கம்பெனி தான் வாங்குங்க. செம்ம பிராண்டாக இருக்கும். இது வாரண்டிலாம் கொடுப்பாங்க, எதனா பிரச்சனை தான் மாற்றுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஓன் ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம பண்ணுறது ஒரு ஹீரோ மேக்ஸ்டோ. இதுக்கு கேட்டால் 2300 ரூபா கிட்ட வருது மோட்ரு. ஓகேங்களா? நம்ம அவ்வளோ பட்ஜெட் போடல. நம்ம எப்போவுமே இந்த டிவிஎஸ் கம்பெனி தான் போடுவோம். டிவிஎஸ் ஒரிஜினல் தானே, பக்கா தானே. அதனால தான் இது 1500 ரூபாக்குள்ளே தான் வரும் இது. ஓகேவா? இதை நம்ம இது போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த பழசு காமி. இப்போ இந்த ஹீரோவில் வந்து இந்த வண்டியை கட்டணும். இதுலேயும் பாருங்கள் லூகாஸ் டிவிஎஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம டேரெக்டாகவே டிவிஎஸ் வாங்கினாவே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிட்ட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் வந்தால் ஓகே, நம்ம ஒரிஜினல் அந்த இப்போ இதில் ஒரே விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செல்ஃப் மோட்டர் இங்கே ஒரு ஓரிங் வரும். ஓரிங் தனியாக வராது. ஓகேங்களா? அதனால் இந்த பழைய ஓரிங் எடுத்து இதில் நீங்கள் மாட்டணும். ஓகேங்களா? ஓரிங் தூக்கி போட்டு போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ஓரிங் இருந்தால் தான் கரெக்டாக ஃபிட்டிங் இருக்குது, அந்த ஆயில் லீக்கும் வராது. ஓகேவா? அதனால் இதில் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? கொஞ்சம் டிசைன் மாற்றி தெரிஞ்சுங்களேன். நான் போல்டு போடுற இடம்லாம் ஒரே சேம் தான், அதேமாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இது பாருங்கள், இதில் நிமிந்து இருக்குல்ல, இதில் மடங்கி இருக்கும் கொஞ்சம். இந்த சைடில் பார்த்து தெரியும், மடங்கி இருக்கும். இப்போ இதை மாட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக.
சரிங்களா? இது மடங்கி இருக்குது, அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணோம், வேறு ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ண தேவை. அப்படியே மாட்டிட்டு கொஞ்சம் பெண்டு பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஹீரோ கம்பெனியில் டிவிஎஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுக்கு பார்ட் நம்பர் பார்த்துங்க நீங்களே. ஓகேவா? இதுதான் இந்த இதோட பார்ட் நம்பர். ஹீரோவில் ஓல்டு மாடல் வண்டிக்கெலாம் கண்டிப்பாக இந்த பார்ட் நம்பர் பாருங்கள். இந்த ஸ்கூட்டர் மாடலுக்கு இந்த கரெக்டாக இந்த பார்ட் நம்பர் திங்க் போடலாம். சரி, இப்போ நம்ம மோட்ரு எப்படி பார்க்குறது செக் பண்ணுறது பார்க்குறேன். இப்போ பாருங்கள், லைன் குத்தாச்சு இதுலையே. ஓகேவா? அப்போ எந்த பிரச்சனை இருக்காது. இப்போ அப்படியே நம்ம கேஸில் சொல்லணாவே செல்ஃப் எடுத்தான்னு பார்த்துலாம். ஓகே, இப்போ அப்படியே மாட்ட வேண்டியதான். ஃபிட்டிங் பாருங்கள் கரெக்டாக. அது ஷேக் பண்ணி அப்படியே வர வச்சிடணும். இதில் வந்து போல்டு தாங்க முக்கியமானது. நீங்கள் எர்த்து போல்டு லூஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் ஒர்க் ஆகாது. அதனால் எர்த்து போல்டை கண்டிப்பாக நல்லா டைட் பண்ணணும். க்ளீன் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் லூஸ் ஆச்சுனாவே எல்லாமே பிரச்சனை வந்துடும். ஓகேவா? அதனால் மெயின் போர்டு எர்த்து போர்டு கண்டிப்பாக நீங்கள் டைட் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த எர்த்து போல்டு. இது கண்டிப்பாக நீங்கள் எர்த்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக செல்ஃப் ஒர்க் ஆகுதுங்க. அதனால் எர்த்து போல்டை கண்டிப்பாக டைட் பண்ணுங்க. வந்து எர்த்து போல்டு தான், அதாவது டைட் பண்ணுங்க. ஓகே ஓகே, போகிறோம். ஓகே ஓகே ஓகே, மோட்டர் மாட்டியாச்சு. நம்ம லைனை கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். கொடுத்துட்டியா? ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. சின்ன விஷயம் தான், நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடி தான் கொஞ்சம் இது வேறு ஒன்றும் இல்லை. ஃபால்ட்டெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் இந்த செல்ஃப் பிரச்சனை இருந்தாலே கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தான் செக் பண்ணணும், இப்படி தான் பண்ணுமே. ஓகே, இப்போ மோட்டர் மாட்டியாச்சு. மேட்ரு முடிச்சுக்கலாம். இதுக்கு ப்ரெஷ்லாம் மாற்றுறாங்க, ஆனால் மாற்றி கூட இப்போ ப்ரோஜனம் இல்லைங்க, சீக்கிரம் போயிடுது அதெல்லாம். அதனால் ப்ரெஷ்ஷை மாற்றதோட நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷை மாற்றுங்க. ப்ரெஷ் ரேட்டே ஒரு 100 150 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அது தச்சமேதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடலாம். திடீர்னு பிரச்சனை தான் திரும்பி ப்ரெஷ்ஷை மாற்றணும். அந்த ஆர்மூச்சர் உள்ளே தேஞ்சிச்சுனாவே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மோட்டரை மாற்றிடுங்க பெஸ்ட்டாக. இந்த கம்பெனி லூகாஸ் டிவிஎஸ் போடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நிறைகள் குறைகள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுறது ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகேங்களா? ஒரு செல்ஃப் மோட்டர் வேலை செய்யலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறதா வீடியோ காமிச்சிருப்பேன். ஓகே, இதை நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதான் ஒரு கருத்து. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக நான் உள்ள 99% வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வீட்டில் கரெக்டான டூல்ஸ் கையில் வச்சுருந்தாவே எல்லா வேலையும் ஈஸியாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி ரிப்ளை பண்ண கமெண்ட் எல்லாமே உள்ள வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சமயம் கமெண்ட் கொஞ்சம் இதாக இருந்தால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இதே நல்ல வீடியோ பார்த்தது. ஓகேங்களா? பை.